எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி போடக்கூடிய ஸ்டிச்சு 12th இஸ் ஜிக் ஜாக் ஸ்டிச். என்னடா எப்பயுமே இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நினைப்பீங்க. பிகாஸ் இதில் வெளியே ஒரு செயின் போடுற வேலை மட்டும்தான். ஜாலியாக செயின் போடலாம். இல்லை செயின் ப்ராக்டிஸ் வந்து பெட்டராக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் எங்கே யூஸ் ஆகும்னு சொல்லிடுறேன். இந்த செயின்ஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட கட் ஒர்க் மஷின்ஸ் கிடையாது, அதாவது ஊதுபத்தி வச்சு ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ணும்போது செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிங்கனாக்கா அது வந்து பொசிங்கிரும்னா எரிஞ்சிரும் மாதிரி பொசிங்கிரும்னு நினைக்கிறேன். ஸோ அது அது வந்து கொஞ்சம் அதோட மேலே எந்த ஒரு ஸ்டிச்சஸ்மே பிரியாமல் கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜிக்ஸாக் ஸ்டிச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போடுவாங்க. இங்கே போட்டு முடிச்சாச்சா, இப்போ ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே போட்டு முடிச்சாச்சா, இங்கே ஆர் இங்கே எங்கே போட்டாலும் ஓகே. 1 2 அவ்வளோதான். அந்த லைனை தாண்டி ஒன்று ஒன்றா போடுங்க, முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். கட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கட் ஒர்க் எங்கே வரும்னாக்கா நெக்கில், கழுத்தில் வந்து சுற்றி ஒரு கட் ஒர்க் நடக்கும். அந்த கட் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டாகணும். ஏன்னா நீங்கள் மஷினில் வச்சு திருப்ப முடியாது நெக்கை. அப்போ வந்து இந்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் மஷினில் வச்சு திருப்ப முடியாத இடத்துல இது திருப்ப முடியும்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளாஸோட கட் ஒர்க் ஒரு ஸ்டிச்சஸை வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்டிச்சஸ் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள ஸ்டிச்சஸ் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இது சுற்றி செயின் ஸ்டிச் போடணுமான்னு கேட்டாக்கா கிடையாது. இதுக்கு செயின் ஸ்டிச் போடுறதில்ல. இதுக்கே பிக்சர்ஸ்க்கு செயின் ஸ்டிச் போடணும். இது பிக்சரில் மட்டும்தான் போடுவீங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குனாக்கா அந்த சர்க்கிள் சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு அதில் ஜிக்ஸாக் போடுவீங்க. அதுக்கு மேலே செயின் ஸ்டிச்சே போட தேவையில்லை, போடக்கூடாது. ஓகேவா. அவுட்டர் லைனில் வந்து செயின் ஸ்டிச் போடாத ஒரே ஸ்டிச் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். இது முடிக்க உங்களுக்கு இதுக்கும் பிக்சர்ஸ் பண்ணணும். எப்பயும் போல ப்ராஜெக்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாக்கா நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த பிக்சர்ஸ் வந்து போட்டால் எப்படி இருக்கும், எப்படி இருக்காது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் லைவாகவும் அட்டன் பண்ணிக்கலாம், பர்சனலாக நீங்கள் வீடியோ காலையும் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் லைவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ அப்படின்ற ஒரு கிளாஸில் ஒரு லைவ் கிளாஸ் ப்ளஸ் பர்சனல் கைட் எல்லாமே கிடைக்குதுனாக்கா தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்டண்ட்டாக இருக்க பழகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.